ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு வீட்டிலேயே எப்படி நெய் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு டெய்லி பாலில் இருக்க ஏடை நம்ம தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். நான் ஒரு 30 நாள் ஏடை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து தான் இன்னைக்கு நெய் தயாரிக்க போகிறேன். எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏடு எடுத்துக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் 30 days. அதை எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஏடை போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 டம்ளர் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மிக்சியில் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு இந்த மாதிரி வெண்ணெய் தனியாக கிடைக்கும். அந்த வெண்ணெயை மட்டும் தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சுக்கலாம். அதில் இந்த வெண்ணெயை போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி 2 வாட்டி அலசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் கிடச்சிரும். பாருங்கள், தண்ணி வந்து ஒயிட் கலராக மாறிடுச்சு. ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் நீங்கள் அலசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வெண்ணெய் கிடச்சிரும். இப்போ கடாய் வச்சுக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்ணெயை போட்டு நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். பட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒயிட் கலராக நுர வரும். அது ஃபுல்லாக கரையணும். இந்த ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அது மெல்ட் ஆகி இந்த மாதிரி எண்ணெயாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், எப்படி எண்ணெயாக பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம கை விடாமல் இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 10 minutes நல்லா கிண்டிகிட்டே இருங்க. வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த உள்ளே இருக்கிற பட்டர் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நெய் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் ஸ்மெல் வச்சு நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் நல்லா கொதிக்கணும். கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இப்போ வந்து லைட் எல்லோயிஷ் கலரில் இருக்குது. ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் மாறும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கணும். இதை செய்ய எப்படியும் ஒரு 20 to 30 minutes ஆகும். ஸோ நீங்கள் கிட்ட இருந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். அடி பிடிக்காமல் இருக்க நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. கலர் இப்போ தான் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கடையில் வாங்குறத விட. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது. ப்ரௌன் கலராக மாறுது. ஃபஸ்ட்டு எல்லோயிஷ் கலரில் இருந்தது, இப்போ ப்ரௌன் கலராக மாறுது. அந்த பபுள்ஸும் வந்து அப்போ பெரிய பபிள்ஸ் வந்தது, இப்போ குட்டி குட்டியாக ஆயிடுச்சு பபிள்ஸ். இப்போ லாஸ்ட்டாக முருங்கைக்கீரை லீவ்ஸ் வந்து கொஞ்சமாக போட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான், நெய் ரெடி ஆயிடுச்சு. இது அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நெய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.